ஆட்சியிலே ஸ்டாலின் சபரீசன் உதயநிதி ஸ்டாலின் ஆட்சியிலே பொய்மை தலைவிரித்தாடுகிறது. அடிக்கடிக்கு அம்மையும் நகரம் என்ற தத்துவத்தின் அடிப்படையில் திருப்பி திருப்பி பொய்யை பேசினா மக்கள் அதை உண்மைன்னு நம்பிடுவாங்கிற தத்துவம்தான் ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலினுடைய கொள்கை. அந்த அடிப்படையிலே மதுவை படிப்படியாக ஒழிப்போம் என்று சொல்லிக்கொண்டு இந்தியாவிலேயே எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவிற்கு மது, கள்ளச்சாராயம், போதைப் பொருளில் பல இன்னுயிர்களை பறிக்கின்ற அளவிற்கு மது, போதைப் பொருள் சாவுகள் அதிகமாக நடக்கிற மாநிலம் திமுக ஆட்சி நடக்கின்ற தமிழகம். அதாவது பெண்களுக்கு பாதுகாப்பற்ற நிலைமை, பெண் போலீஸுக்கு அவர்கள் கற்புக்கு பாதுகாப்பு இல்லாத நிலைமை, நான் ஏற்கனவே சொன்னதை போல் இந்தியாவே தலை குனியக்கூடிய அளவிற்கு நடப்பது ஸ்டாலின் சபரீசன் உதயநிதி ஆட்சியிலே. எனவே இதில் ஒன்றும் ஆச்சரியமில்லை. பெண்களுக்கும் பாதுகாப்பில்லை, போலீஸுக்கும் பாதுகாப்பில்லை, பெண் போலீஸுக்கும் பாதுகாப்பில்லை. போதைப் பொருளை இந்தியாவிலே அதிகமாக விற்பதும் திமுக காரங்க தான். மதுவை, கள்ள மதுவை அருவி போல் பரவவிட்டு தமிழக மக்களை அழிப்பதும் இளைய சமுதாயத்தை ஒழிப்பதும் திமுக தான், ஸ்டாலின் தான், உதயநிதி ஸ்டாலின் தான், சபரீசன் தான். ஐயா, அடுத்த சட்டமன்ற தேர்தலில் அதிமுக தேர்தல் அறிக்கையில தமிழகத்தில் பூர்ண மதுவிலக்கு அறிவிக்குமா? பொறுத்திருந்து பாருங்கள். தேர்தலுக்கு முன்னால் நாங்கள் தேர்தல் அறிக்கை வெளியிடுவோம். அப்போது எத்தகைய அற்புத அறிக்கையாக எடப்பாடியார் அறிக்கை இருக்கும் என்பதனை பொறுத்திருந்து பாருங்கள். பொறுத்திருந்து பாருங்கள். அது உங்களுடைய கருத்து. திமுக காரர்கள் தூண்டுதலில் கேட்கப்படும் கேள்வியாக கூட இருக்கலாம். எங்களுடைய கருத்து மக்கள் விரும்பக்கூடிய அற்புதமான அறிக்கையாக மதுவிலக்கு கொள்கை இருக்கும்.